ஹலோ சித்தல் கேமிங் அண்ட் இன்னைக்கு நம்ம 91 டேஸ் அப்படின்ற அனிமேவோட ரிவ்யூ பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனிமே வந்துட்டு எந்த மேங்கா அடாப்டேஷனும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்டூடியோவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை சிங்கிள் அன்லி ப்ரொடியூஸ் பண்ண அனிமே தான் அந்த 91 டேஸ். 91 டேஸ் அப்படின்ற அனிமேவோட ஸ்டோரி என்ன அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். பட் இந்த அனிமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் அண்டர் ரேட்டட் அனிமேஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் நான் இந்த அனிமேக்கு வந்து நான் ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த அனிமேவோட சின்ன பிளாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, 2 ஃபேமிலி இருக்கும். 2 ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அனிமே வந்து ஒரு இந்த மாஃபியா க்ரைமு இந்த ட்ரக்கு எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாபு இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் டெக்ஸ் பிளேஸ் ஆகிற ஒரு அனிமே. கிட்டத்தட்ட இந்த காட் ஃபாதர் மூவியில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு டைம்ல டெக்ஸ் பிளேஸ் ஆகிற அனிமேனே வச்சுக்கோங்க. அதில் நம்ம லீட் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி வந்து கொண்டுறாங்க. ஸோ அந்த கொன்னா ஃபேமிலியை வந்துட்டு எப்படி நம்ம ஹீரோ வந்து பழி வாங்குறாரு அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பிளாட் தான் அந்த 91 டேஸ். பட் இது வந்து ஒரு சிம்பிளான பிளாட் தான். பட் இதை வந்து நம்ம ஹீரோ எப்படி செஞ்சு காட்டாரு அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்டோரியே வந்து மூவ் ஆகும். ரொம்பவே கம்மியான எபிசோட்ஸ் தான். நீங்கள் இப்போவே உட்காந்து முடிச்சிங்கனாலும் இப்போ உட்காந்தாலும் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமே நீங்கள் முடிச்சிடலாம். ஒரே சிட்டிங்கில் பார்க்கக்கூடிய அனிமே தான் இருக்குது. அதே சேம் டைம் ஒவ்வொரு எபிசோட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். அண்ட் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே இந்த அனிமேல வந்து நிறையவே இருக்கும். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து எப்படி இந்த சொல்யூஷன்ஸ்லாம் எப்பயுமே கிராஸ் பண்ணி எப்படி இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வந்து அடுத்தடுத்த எபிசோடில் வந்து நம்மளை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கும். அண்ட் அதே சேம் டைம் வந்து இந்த அனிமேல வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன், அதாவது ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவேன். மோர் தென் பிளாட் இஸ் ஜஸ்ட் லைக் இந்த மாதிரியான பிளாட்டை நீங்கள் தமிழ் சினிமாவில் ஒரு 1000 படத்தில் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஹாலிவுட்டில் இதே மாதிரி ஒரு 1,00,000 படம் ரிலீஸ் ஆயிருக்கும். பட் வென் இட் கம்ஸ் டு அனிமே ஃபார்மேட்டில் இப்படி ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு இந்த மாதிரியான ஒரு ட்ராமேட்டிக்கான ஒரு கிரைம் த்ரில்லர் வருதுங்கிறது ரொம்பவே ரேர். ஏன்னா அனிமே பொறுத்த வரைக்கும் முக்கவாசி வருதுங்கிறது இந்த சூப்பர் பவர் பேஸ் பண்ணி இந்த ஃபேண்டசியை பேஸ் பண்ணி வரது மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கணும், ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு மூவி பஃப் அண்ட் அதே சேம் டைம் நான் வந்துட்டு ஒரு அனிமேக்குள்ளே வந்து புதுசாக நான் ஒரு அனிமே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த அனிமே வந்து தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஓர்த்தியான ஒரு அனிமே தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அப்படியே கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அனிமேல வந்துட்டு கேரக்டர்ஸில் லீட் கேரக்டர் யார் அப்படின்னா ஏஞ்சலியோ லகுசா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஏஞ்சலியோ லகுசா அப்படின்றவர் தான் அந்த அனிமேயோட மெயின் கேரக்டர். அண்ட் அவரோட ஃபேமிலியை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேனிட்டி ஃபேமிலி வந்து கொண்டுருவாங்க. வேனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கொண்டுருவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எப்படி ரிவெஞ்ச் வாங்குறாரு அப்படின்றதான் வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரியாக இருக்கும். இதில் வந்துட்டு ஆஞ்சலியோ லகோசாவுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் மாரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த கேரக்டருமே ரொம்ப நல்லாயிருக்கும். 12 எபிசோட்ஸ் அப்படின்றனால கேரக்டர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ நிறைய இருக்க மாட்டாங்க. அண்ட் அதே சேம் டைம் அவ்வளோ கம்மியாக இருக்க மாட்டாங்க. லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அந்த லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. பட் அந்த கேரக்டருக்கு உண்டான ஜஸ்டிஸை வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த மெயின் கேரக்டரான ஆஞ்சலியோ லகோசாவுக்கு ரைவல்னு சொல்ல முடியாது. அந்த வேனிட்டி ஃபேமிலியில் வந்துட்டு நீரோ வேனிட்டின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் இருப்பார். அந்த தம்ப்நெயில்ல வந்து நம்ம மெயின் கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் நிற்கிறார்ல, அந்த கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒரு சூப்பரான கேரக்டர். போக போக உங்களுக்கு மெயின் கேரக்டரோட இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நிறைய இருக்கும். அண்ட் அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து கிட்ட நெருங்கும் போது வந்துட்டு ரொம்பவே வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து எப்படி அந்த ஃபேமிலி வந்து ரிவெஞ்ச் வாங்க போகிறாரு, ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிவெஞ்ச் வாங்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நமக்கே ஏற்பட்டுரும். ஏன்னா அவர் வந்து லைக் என்னென்னலாம் இழக்கிறாரு, என்னென்ன கஷ்டம்லாம் படுறாரு, என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கும்போது அந்த ரிவெஞ்ச் அப்படின்றதே ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு எண்ணத்தை வந்து தோன்ற வைக்கிற மாதிரியான ஒரு அனிமே தான் அந்த 91 டேஸ். 91 டேஸ் அப்படின்னோடனே வந்து 91 எபிசோட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து லைக் ஸ்டார்டிங்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 12 எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி 12 எபிசோட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த அனிமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். எப்படி பார்க்கணுமோ போய் பார்த்துருங்க. சவுண்ட் ட்ராக்ஸை பொறுத்தளவுக்கு சவுண்ட் ட்ராக்ஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த அனிமே பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா 1920s 1970s மாதிரி காப்பாங்க. பட் நம்ம வந்து காட் ஃபாதர் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா 1970s 1980s தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்திருக்கும். ஸோ அதில் யூஸ் பண்ணுற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே மியூசிக் சவுண்ட் ட்ராக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அண்ட் ரொம்பவுமே ப்ளசண்ட்டாக அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே சிறப்பாக அமைச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் தீமே இந்த அனிமேல வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அனிமேஷன் வந்து லைக் ஸ்மூத்தாக ரொம்பவே நல்லா தான் இருக்கும், பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். தென் நம்ம மெயின் கேரக்டர் அண்ட் அந்த நீரோ வேனிட்டி 2 பேத்துக்கு உண்டான ஒரு பாண்டிங் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படா பாண்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எபிசோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போதே வந்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த லாஸ்ட் டைம் இந்த அனிமேவோட மைனஸாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா
சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா இது பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் ஏற்படும். ஸோ அதனால் நான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுற ஒரு அனிமே தான் இது. பட் எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா ஃபைனல் எபிசோடில் தான் வந்துட்டு நம்ம ஆஞ்சலோ லகுசா அண்டு அந்த நிரோ வானட்டி 2 பேருமே வந்துட்டு கிளாஷ் ஆகிற மாதிரி வந்துட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதோடைய எண்டிங் வந்து வேற மாதிரி போயிருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் சிறப்பாக அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஹைப்பு காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மைனஸாக கருதி இந்த அனிமையை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் அ ஒர்த் வாட்சிங் அனிமே. ஸோ எனக்கு இந்த அனிமேனாலே வந்து சூப்பர் நேச்சுரல் அண்ட் இந்த சூப்பர் பவர்ஸு அண்ட் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு அப்படி தான் வந்துட்டு நான் அனிமே பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அனிமே உங்களுக்கு கிடையாது. நான் வந்துட்டு ஆல் டைப் ஆஃப் அனிமேஸுமே பார்ப்பேன். எனக்கு வந்து ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னா கொஞ்சம் பிடிக்கும். ரிவெஞ்ச் ஸ்டோரினா நல்லாவே பார்ப்பேன். அண்ட் தென் கிரைம் த்ரில்லர் கிட்டத்தட்ட ஒரு மூவிஸ் பார்க்குற ஒரு மூவி பஃப் வந்துட்டு ஒரு அனிமே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஹைலி சஜஸ்ட் பண்ணுற அனிமே வந்து 91 Days. ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அனிமே ரிவ்யூஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.